ஹாய் கைஸ், இது ரோஹித் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் ஏரோப்ளைன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நம்ம ஒரு ஏரோப்ளைன் போவோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பேயிலாம் வரும். ஸோ அதான் இந்த கேமோட கான்செப்டே. அதுவும் இது மல்டிப்ளேயரு தனியாக விளாட்ற மாதிரி இருக்குது. அதனால இந்த கேம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அப்புறம் வீடியோ பண்ணலாம், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன் ஸ்டோரி 2 இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வாட்டிக்கு வந்துட்டேன். இதை பற்றி நான் யூடியூப்பில் கூட ஒன்றும் பார்த்ததே கிடையாது, ஏரோப்ளைன் ஸ்டோரி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேமுக்குள்ள நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா செம்மையான கேமு. யூடியூப்லலாம் ஆனால் போட்டிருந்தாங்க செம்மையான கேமு. ஆனால் இந்த கேம் பிளேலாம் பார்த்தது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குது. இந்த கேம் நீங்கள் மேக்ஸிமம் 12 பேர் எழுதலாம். 12 பேர் எழுதலாமா? 12 பேர் விளாட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் போட்டிருக்கானுங்க. J13 போய் உட்கார சொல்கிறானுங்க. J13 எதுரா? J13 இருக்குது. ஜே எங்கே இருக்குது? ஜே கைஸ் விண்டோ சீட்டுங்க, வேறு லெவல். நம்ம லக்கி கைஸ் பார்த்தீங்களா, விண்டோ சீட் தந்துட்டானுங்க. இது இவங்க கேப்டன் சொல்கிறான், விஆர் நம்ம ஒரு ஆல்டிடியூட் 33,000 இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா கேப்டன் அடுத்து என்ன சொல்கிறான்னா இது நீங்கள் இந்த ஏரோப்ளைனில் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறான். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னை சீட்டை மறக்கும். ஆனால் விண்டோ சீட்டு கைஸ், அதனால் லாஸ்ட்டுக்கு முந்தினது. ஸோ விண்டோ சீட்டு சூப்பர் கைஸ். ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கு எந்த சீட்டுனாலும் அவ்வளோ அந்த கேமில் உட்கார முடியாது. நீங்கள் கொடுத்த சீட்டு தான், அந்த சீட்டு கொடுத்துருக்காங்களா, இதை பார்த்து தான் நீங்கள் கண்டிப்பாக உட்காரணும். இது வரைக்கும் நான் ஏரோப்ளைன் ஸ்டோரிலாம் விளாண்டதே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் சீட்டு நீங்கள் இந்த செகண்ட்குள்ளே உட்கார சொல்கிறான். என்ன உட்கார முடியலனால உட்கார்றா, ஹை டர்புலன்ஸ் அப்போ உட்காந்துட்டாங்க கைஸ். இங்கே இந்த ஹை டர்புலன்ஸில் நின்று எனக்கு தெரிஞ்சால் நமக்கு ஹெல்த்து குறையுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம்ல. என்ன அவங்க பாருங்க, அவனுக்குலாம் ஹெல்த்து குறையுது பார்த்தீங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஒழுங்காக சீட்டில் உட்காரணும். இப்போ பாருங்கள், விழுந்துட்டாங்க. இதெல்லாம் தேவையா அவங்களுக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்குலாம் எழுத்து குறைஞ்சிருச்சு. பாருங்க என்னது, நான் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறான் கேப்டனு. சார் அடுத்து என்ன இது, நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ க்ரூ ஸ்நாக்ஸுக்கு எல்லோரும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி, எவன்டா அது? மாமான எவனோ ஒருத்தர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? மாமான எவனோ பிளேயர். ஏன்னா இப்படிலாம் பிளேயர் இருக்கீங்களா? என்னது, ஹலோ எவ்ரி ஒன், உங்களுக்கு நான் எல்லாருக்கும் சாண்ட்விச் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சாண்ட்விச்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நானும் ஏரோப்ளைன் ரியல் லைஃப்பில் போயிருக்கேன். அங்கே போய் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ருக்கேன். ஒரு டின்னில் ஒரு பிஸ்கெட் தருவாங்க, அதான் சாப்பிட்ருக்கேன். அது என்ன 4 பிஸ்கெட்டு என்னெல்லாம் தெரியாது எனக்கு, ஆனால் சாப்பிட்ருக்கேன். செம்மையாக இருக்கும். நான் பெங்களூர் போகும்போது ஏரோப்ளைனில் போயிருக்கேன். என்ஜாய் அப்படிங்கிறாங்க. என்னது அக்கேன் என்னமோங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இன்னும் சாண்ட்விச்லாம் இருக்குன்ட்டா இன்னும் நான் சாப்பிடவே இல்லை, சாப்பிடுவோம் நீ. என்னது, நான் நல்லா ஃபீல் பண்ணல அப்படிங்கிறாங்க. என்னது இந்த சாண்ட்விச் நம்ம ஐயோவா, எனக்கு அதில் அலர்ஜி இருக்குங்கிறாங்க. அலர்ஜி இருக்கா? இன்னும் புரியலையே. மயோனைஸ் கைஸ் அது இல்லை அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக நீங்கள் அது அக்கேனோட பேகை கண்டுபிடிங்க, அவனோட மெடிசனை கண்டுபிடிங்க. இல்லைனா அவங்க அந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டோரேஜில் இருக்குது போல இருக்குது. அக்கேனுங்க. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்த பேக்லாம் போய் கண்டுபிடிப்போம். இதில் தான் நம்ம பேக் இருக்கும் போல இருக்குது. மில்க் பாப் இதெல்லாம் நம்ம பேக் இருக்கும் போல இருக்குது. இருங்க, நம்ம பேக் என்னடா காணோம்? என் பேக் எனக்கு முக்கியம் இருங்க. அது என்ன ஆகும் எனக்கு தெரியாது. என்னது ஃபியூ, அது ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓ, பேகே கண்டுபிடிச்சிட்டானுங்க போல இருக்குது. சரி. குட் ஆஃப்டர்நூன் பேசஞ்சர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டேபிள் ஆட்டிடியூடுக்கு வந்துட்டோம். இப்போ திரும்ப உட்காருங்க, அப்படி அந்த ரைடை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சோ தெரில. நிகேஷ், இது ஒன்றும் நடக்கல. குட் நைட் பேசஞ்சர்ஸ். நம்ம உங்கள் லெக்கை நல்லா விரித்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் காலை அதாவது ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விடுங்க. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு.
என்ன கைஸ் எல்லாம் குதிச்சுட்டு இருக்காங்க அப்படியே இருங்க இப்போ என்ன ஆக போகுது இப்போ என்ன ஆக போகுது இப்போ கைஸ் என்ன கைஸ் இது இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து எனர்ஜியை லாஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஃபிக்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான் கைஸ். அங்கே பாருங்கள், அங்கே ரைட் விங்கில் என்னமோ இருக்குங்கிறாங்க. ரைட் விங் அதில் என்னடா இருக்குது? பேய் பேய் அதுக்கு என்னென்னு போட்டிருக்கு கொஷின் மார்க். பேயில் என்னடா ஏரோப்ளைன் வந்துருக்கு. உனக்கு ரைட் வேணுன்னா காசு கொடுத்துவா, இல்லைனா விங்ஸில் அப்படியே ஃப்ரீயாக வருது பாருங்களேன். என்னது இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீ சர்வே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறான். நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து அவங்களாம் வந்து ஸ்னேக்கீஸா, ஐயோ சீட்டு மேலாம் நின்றுக்கோங்கடா, உட்கார கூட கூடாது, நின்றுக்கணும் கைஸ். எழுத்த குறைச்சிக்க. அங்கே பாருங்க ஸ்கல்லுன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, எழுத்து குறைச்சிக்கிட்டான். ஏன்டா இப்படி இருக்கீங்க, சீட்டு மேலே நின்றுக்கோங்கடா, உட்காந்தா கூட எழுத்து குறைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா, நம்ம தான் கைஸ் சொல்கிறோம். எனக்கு சொல்கிறது பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து ரேண்டமாக தான் வரும். அதுலேயும் நம்ம பேர் வந்தது ரொம்ப நேரம் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னது இன்னும் அந்த 30 செகண்ட்ஸ் என்னது ரெஸ்ட் ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. சீக்கிரம் ரெஸ்ட் ரூம்குள்ளே போங்கடா, ஏதோ பிளான் போட போகிறாங்களோ இருக்குது. இங்கடா ரெஸ்ட் ரூம் இல்லை, இதான் இவ்வளோ இருக்கான் வந்துட்டோம் கைஸ். என்னடா இவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம் தேவையே இல்லாமல், அட பாவி ஏன்டா இதுக்கெலாம் காசு வேஸ்ட் பண்ணுங்க பாருங்க. எவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம் நீங்களே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ பெருசாக பாத்ரூம் போய் வச்சுருக்கானுங்க பாருங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த செகண்ட்ஸ்குள்ளே வந்து பாத்ரூம்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 பேர் செத்துட்டாங்க பாருங்கள். ஏன்னா வந்து இவனுங்களாம் லேட்டாக வந்திருக்காங்க. ஸ்கல்லுக்கு பாருங்க ஹெல்த்தை பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை ரிவைவ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கு ரோபாக்ஸ் வேணும். ஏன்டனா ரோபாக்ஸ் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஏன் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ஆடுங்க, சூப்பராக இருக்கும். என்ன கைஸ் நமக்கு ஹெல்த் குறைஞ்சிருக்கு. அந்த ஸ்னேக்ஸ்லாம் வந்து கடிச்சிருக்கோங்க நம்மளா, அதான் வந்து நமக்குலாம் ஹெல்த் குறைஞ்சிருச்சு. ஸோ வாங்க நம்ம வந்து என்னது அது ரொம்ப ஸ்கேரியாகிடுச்சு அப்படின்னு எட்வான்ஸான்ட்டு சொல்கிறான். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படி என்ன இங்கே அப்படி நடக்குது அப்படின்னு. என்னடா அது இங்கே ஸ்பான் பண்ணி விட்டீங்க. இப்போ ஸ்னேக்கீஸ்லாம் வந்துச்சு. அடுத்தமாக ஜியாங்கிறாங்க சொன்னால் சொல்கிறாங்க பவர் திருப்ப வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி அடுத்து இது நம்ம சொல்கிறோம் ஸ்னேக்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, தேங்க் காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம என்ன நடக்குதுன்னு தெரில. அந்த கிரியேச்சர் அந்த விங்கில் அதுவும் போயிடுச்சு அப்படின்னு எட்ஜு சொல்கிறான். என்னடா பேர் இதெல்லாம். அதுக்கப்புறமா வந்து அட்டென்ஷன் பேசஞ்சர்ஸ், என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குது, அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு. அந்த குட் நியூஸ் எதுனா நமக்கு பவர் திருப்பி வந்துடுச்சு அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு. அதுக்கு பேட் நியூஸ் என்னவா இருக்க போது தெரில. சீக்கிரம் சொல்கிறா பேட் நியூஸையும். பேட் நியூஸ் என்னென்னா வந்து இப்போ நம்மள்கிட்ட வந்து சைனிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன், அதாச்சும் நம்மள்கிட்ட இப்போ சரியா ஆக்சிஜன் இல்லை. அதனால் வந்து உங்கள் சீட்டுக்கு மேலே வந்து ஆக்சிஜன் மாஸ்க் ஸ்பான் ஆகிருக்கும், அதனால் எடுக்க சொல்கிறாங்க. நமக்கு ஆக்சிஜன் ஸ்பானு ஆக்சிஜனு மாஸ்க்கு இது போடலான்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து எழுத்தெல்லாம் குறைய செத்துருவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் எல்லாம் கண்டிப்பாக வாழ முடியாது. எழுத்தெல்லாம் கண்டிப்பாக அந்த டர்பனன்ஸுக்கு இங்கே பாருங்கள் எவன் ஸ்ட்ராங்கஸ்ட் பிவிபி ஒருத்தர் செத்துட்டான். ஸ்கல்லுக்கு பாருங்கள் எழுத்து பார்த்தீங்களா. இவன் கண்டிப்பாக கேம் லாஸ்ட் வரைக்கும் வரலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். பாருங்கள் ரிவைவ் இருக்கா, நீ ரிவைவ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரோபாக்ஸ் கேட்கும். என்னடா கேட்கலாம். அந்த பார்த்தீங்களா 35 ரோபாக்ஸ் என்னது இன்னொன்று சொல்கிறான். அதே தாங்க இந்த மாஸ்க் வந்து உங்கள் சீட்டுக்கு மேலே இப்போ இன்னைக்கு திடீர்னு இருட்டாயிடுச்சு. என்னடா பண்ண போகிறீங்க, என்னன்னாலும் சொல்லிட்டு பண்ணுனது HF4 என்னடா பேர் இது, ஓமை காடு என்னது இது அப்படிங்கிறான். OMG இது ஏதோ பாம்பு போல இருக்குது அப்படிங்கிறது. பாமா எவன் மேலடா பாம்பு, எவன் மேலே பாம்பு கட்டி வச்சுருக்கானுங்க. என்னது நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ஓகே எல்லாரும் ரிலாக்ஸாக இருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அதை கட் பண்ணுறதுக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும். நம்ம எடுத்துடலாம் அந்த சிசரை தான் தெரிஞ்சு எடுங்க. நீ எடுத்துடாத தயவுசெஞ்சு என்ன எடுக்கிறா ப்ளீஸ்ரா யாருக்கிட்ட நான் எடுக்கிறேன்டா. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷார்ப்பாக கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. என்னது இவனே எடுத்துட்டாங்க. சிவன் தானே ஃபஸ்ட்டு வந்தான், இவனே எடுத்துக்கிட்டான். இவன் மேலே தான் பாம்பை கட்டி வச்சுருக்காங்க, இவனே எடுத்துக்கிட்டான். நீயே தப்பாக ஏதாச்சும் ஒயரை கட் பண்ணிக்கூடா. என்ன ஒயர் கட் பண்ணும், கொலாப்ஸில் இருக்காமல இருக்குது. சீக்கிரம் ஏதாச்சும் இவங்கிட்ட என்னது ஐவில் கட்டுது ப்ளூ ஒயரா. ஏன்டா தான் அந்த சிசரே கிடையாதுல.
புரியல. ஏன்னா சிசரே கிடையாது என்கிட்ட. இருங்க பார்ப்போம். நம்ம அந்த சிசரை எடுத்துகிட்டு அவன் சொல்கிறான் உங்களுக்கு நம்ம சிசர் எடுத்துருக்கோம் அப்படின்னு. என்னென்ன தெரில. திடீர்னு நம்ம சொல்கிறோம் நம்மளும் சம்மந்தமே நம்ம பேசுகிறோம். என்னன்னு தான் தெரில. சரி இப்போ என்ன ஆச்சோ தெரில. என்னாச்சு என்னது எல்லாம் விட்டுட்டாங்க. என்னது இது இவனுக்கு பார்த்து எல்லோரும் பேசஞ்சர்னு போட்டிருக்கு. இந்த மாமானுங்கிறவனுக்கு பேசஞ்சர்னு போடவே இல்லை. எது நம்ம சொல்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னா காட்டை நான் வந்து அலர்ட் பண்ணோம். ஏன்னா வந்து நம்ம சீக்கிரமாக இப்போ கேப்டன் ரூம் போயானுங்கிறான். எதுக்கு? இப்போ இதுக்கிட்ட பாம்பு தானே வந்துச்சு. அதுக்கு எதுக்கு? ஓ பாம்பு இந்த பேய் தான் போட்டுச்சு போல இருக்குது. அது லாக் ஆகிருக்கு அப்படின்னு வந்து ஜியாவா என்னென்னு அசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து H4FYZ9 இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இங்கே உள்ளே என்னமோ நடக்குது, கேப்டன் ஏதோ ட்ரபிளில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த டோருக்கு வந்து கோடு தேவைப்படுது, அதை நம்ம வந்து சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து கொலட்டி என்னமோ போட்டிருக்காது என்னமோ சொல்கிறா. அது வந்து நான் வந்து கோடை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு H4 சொல்கிறான். இப்போ என்ன ஆச்சோ தான் தெரில. என்னதுடா அது? இப்போ எங்கே இருக்கோம் நம்ம எல்லாரும்? என்னடா இன்னும் சீட் டிக்கெட் வச்சுருக்கோம் நம்ம? ஏண்டா இப்போ ஃப்ளைட்டே டேஞ்சரில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிரியேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே கத்தி சொல்கிறோம் கிரியேச்சர் அப்படின்னு நமக்குறோம். அடுத்து என்னடா இது? நீ வந்து பே பண்ண போகிற. நீ இங்கே நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. நான் என்னடா பே பண்ண போகிறேன்? நம்மளை தான் இங்கே சொல்கிறோம். நம்ம தானே சொன்னோம். நம்மளை தான் சொன்னேன். நான் என்னடா பண்ணேன்? என்னது நீ வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒன்றும் போயிருக்கலையே சொன்னது. அவனை இங்கே கொண்டு வந்திருக்கேன். அதாச்சும் வந்து நம்மளா இந்த ஃப்ளைட்டுக்கு வரல, அவன் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கான். நீ என்னடா கொண்டு வருது? இருறா இந்த ஃப்ளைட் விட்டு தப்பிச்சு மாதம் வரண்டா. என்னது தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படி சொல்கிறான். அது வந்து ஒன்றும் சாத்தியமே இல்லை அப்படி சொல்கிறான். அது இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ சாக போகிறீங்க அப்படிங்கிறான். ஏன்டா இப்படி பேச இருங்க. ஓ அவன் அங்கே தாங்க நிற்கிறான் தெரியுது. அந்த கேப்டன் ரூமில் தான் நிற்கிறான். நம்ம இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவன் எங்கேருந்து பேசுகிறான்னு தெரியல. பாருங்கள் அந்த கேப்டன் ரூமில் தான் இருக்கான் தெரியுதா? என்னடா பபுளாக வருது இன்னும் தெரில. நதேஷ் உன்னை வந்து அடுத்த ஜென்மத்தில் பார்க்குறேங்கிறான். என்னடா சின்னகீசி அவன் துரத்துறாம்பல இருக்குன்னு தெரிஞ்சு எங்கே இருக்கான் அவன்? இவனுங்களாரும் ஓடி வராங்க. என்னடா அப்படி? கேப்டன் வந்து அன்கான்சியஸாக இருக்காங்க அப்படின்னு வந்து எஸ்கே நிஞ்சா சொல்கிறான். அதுக்கு வந்து H4 என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பிளேன் இப்போ விழுந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து H4 கேட்குறான். அதுக்கு நம்ம அது என்ன நடக்க போகுது? என்னது நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அது இப்போ ஆட்டோ பைலட் பட்டனை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஆன் பண்ணோம். அது முன்னாடி தானே இருக்க போகுது. எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள், எல்லா பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம சாகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னடா எதுக்குடா சாக போகிறோம்? நான் சும்மா வெறுப்பேற்றிருக்காங்க. என்னது அந்த பட்டனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான் H4. சரி அடுத்து நான் ஆனது நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம முடிச்சிட்டோம். நாம் இந்த ஓல்டு பிளேன்லேயே சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் தான் சேவ் பண்ணேன். நான் தான் என்னது அதுக்கு வந்து கிட்டுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது ஒரு கிரேசி ஃப்ளைட்டு. இப்போ நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு வந்து அந்த கட்டுன்னு என்னமோ சொல்கிறேன். ஏதோ பேர் அது சொல்கிறாங்க. அடுத்து என்ன? இது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து எமர்ஜென்சி ஃபோன் போய் நம்ம வந்து இப்போ ஹெல்ப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ ஹெல்ப்பு கேட்ட வேண்டியதான். நான் இப்போ ஹெல்ப்பு கேட்பேன். இதுங்க அந்த ஃபோன் அந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட வேண்டியதான். அந்த இருக்க ஃபோனு நான் தான் கேட்பேன். இவங்க யார் கேட்குறான் பார்ப்போம். என்னடா நான் தானே ஃபோனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். சில சீட்டிங்க இந்த கேம் ஏன் இப்படி இருக்கு தெரியல. நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து வந்தேன். இன்னைக்கு இது போக முடியலாங்க. இன்னும் இதில் போக முடியல அந்த சைடு. இங்கே பார்த்தீங்களா ஆர்ஆஸ்டர்லாம் படுங்க மயக்கத்தில் இருக்குங்க. இவங்க பாருங்கள் பாஸ்டத்தில் போகிறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு இருக்குங்க. இந்த ஆர்ஆஸ்டரில் போய் வந்து பெரிய ஆள் மாதிரி பேசுறது ஹாட் ட்ரெஸ் அது என்னன்னு தெரியல. ஆர்ஆஸ்டர் போய் இந்த ஏர்போர்ட் க்ரூ இந்த மாதிரி ஸ்டைலாக போய் பேசுறது இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாருக்கும் இருக்கும். ஏன்டா இப்படி இருக்கீங்க? என்னது
இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் இதுதான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். அந்த இப்போ யாராச்சும் இந்த ஏரோப்ளைன் ட்ராக்கை வந்து ஓட்டணுங்கிறாங்க. யார் ஏரோப்ளைன் ஓட்டுவாங்க? கோ பைலட் சீட்டில் போய் அவனாச்சும் போய் உட்காரணுங்கிறாங்க. நான் தான்டா போய் உட்காருவோம், இந்த ஒட்டியாச்சும் நம்ம போய் உட்காருவோம். என்னமோ நல்லா வாய் தான் நம்ம இந்த கேமில் நல்லா பேசுகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து சீட்டை நான் தான்டா அடப்பாய் நம்ம கண்டிப்பாக இருக்காது நம்ம கண்டிப்பாக இருக்குது வச்சு அந்த H4 உட்காந்துட்டாங்க. டே இவனை பார்த்தாலே கடுப்பாது. என்னன்னா பேருது H4. அடப்பாய் அவன் தாங்க ஃப்ளைட்டை ஓட்டுறான். இப்போ பார்த்தீங்கன்னா இவெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க நான் ஆசையாக வந்தேன். என்ன இந்த மாதிரி பண்ணா பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆளை பார்த்தாலே விரட்டி மிதிக்க தோணுது. ஆனால் விரட்ட தான் முடியல. ஆனால் நல்லா மிதிக்கணும் கைஸ். அப்படியே போட்டு மிதி அம்மா தான் கைஸ் அது மிதிக்கிறது நான் தான். பேய் கைஸ். நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க? இன்னும் அந்த பேய் மேலே நம்ம ஏறிட்டு இருக்கோம் தைரியமா. இன்னும் பாருங்க நம்ம ஆக்சிஜன் மாஸ்க்லாம் எல்லாம் போட்டிருக்கோன்னு தெரில. இவன் சொல்கிறான் முகாஹாஹா சிரிக்கிறான். ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னிங்கிறான். நீ மட்டும் என்ன, நாங்களாம் ஒழுங்காக தான் இருக்கோம், நீ தான் பார்க்க ஃபன்னியாக இருக்க. என்னது நீங்கள் வந்து எழுதிட்டீங்களே, நான் என்னடா எழுதுனேன்? நான் சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்த ஹோம்ஒர்க்கே இன்னும் கொடுக்க முடிக்கல. நான் என்னடா எழுதுனேன்? என்னது லாஸ்ட்டு சான்ஸ் H4 அப்படிங்கிறான். அதான் அவன்கிட்ட தான் சொல்கிறான். இப்போ இந்த 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 பிளெயினை நீ கிராஷ் பண்ண போகிற கிராஷ் பண்ணுங்கிறான். இன்னைக்கு 10 செகண்ட்ஸ் இருக்குது. ஜோக்கர் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன எல்லாம் மிரட்டுறா? மிதி போட்டு மிதி. என்னது நான் கண்டிப்பாக அதை பண்ண போகிறதில்ல. இந்த பிளெயினை நான் சேவ் பண்ண போகிறேங்கிறான். ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப வீக் அப்படிங்கிறான். நீ தானே வீக்கு, கருப்பாக இருக்கான். அப்படியே என்னடா கண்ணுது. அந்த ஃபோட்டோவுக்கும் இவனுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான். என்னது உங்களை நான் லாஸ்ட் டே இதில் நான் பார்க்கல அப்படிங்கிறான். முகாகாங்கிறான். லாஸ்ட் டேத்தில் பார்க்கலாம் செத்து போகிறதில்லன்னு அர்த்தம் ப்ளீஸ். லாஸ்ட் டைம் பார்க்குறேன் என்ன அர்த்தம்? அவ்வளோதான் முடிஞ்சது, பார்க்கவே முடியாது, செத்துட்டோன்னு அர்த்தம். என்னது அது போயிடுச்சு அப்படின்னு நிஞ்சா சொல்கிறான். நம்ம சொல்கிறான் வெயிட். அவன் என்ன சொன்னான்? நம்ம இதான் லாஸ்ட் டைம் அவனை நான் பார்க்கல அப்படிங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? திரும்ப பார்ப்போம் போல இருக்கு. நம்ம சொல்கிறோம் யார் கேர் பண்ண போகிறேன்? நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம இப்போ வந்து அவனை வந்து தூக்கி போட போகிறோங்கிறான். அவனை போய் எப்படா தூக்கி போடுவ? இது அவன் நம்ம தாங்க சொல்கிறான். அதெல்லாம் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் தான் சொல்கிறான் அப்படியே. ஸோ ஏரோப்ளைன் விக்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஏரோப்ளைன் 2 இருக்கு போல இருக்கு. கண்டிப்பாக ஏரோப்ளைன் ஸ்டோரி 2 இருக்கு போல இருக்கு. ஓகே சீக்கிரம் முடிங்கடா அதை. ஸோ பார்த்தீங்கன்னா லோடாகுது, அந்த லாபிக்கு வந்து லோடாகுது. நம்ம லாபிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கேம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேம் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் விளாடுவாங்க. சூப்பராக இருந்து பாருங்கள். ஜாயின் ரோப்ளாக்ஸ் ஃபேன் குரூப் இந்த டிஸ்கிரிப்ஷன். இது ரோப்ளாக்ஸுங்கிறது ஒரு கேமுன்னு சொல்லாதீங்க, ஒரு ஆப்புன்னு சொல்லுங்கள். அந்த ஆப்புக்குள்ளே தான் அத்தனை கேம் இருக்குது. ஆப்பு கேம் கூட வேணாண்டா, இது வந்து ஒரு பெரிய உலகம். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரோப்ளாக்ஸ் வந்து நம்ம என்ன இமேஜின் பண்ணால் கூட அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த எடிஷனுக்குலாம் பாய்.